ஓகேப்பா. ஒரே ஒரு செகண்ட் குடுங்கோ. அந்த எனக்கு வந்து ஃபோன்ல ஓப்பன் ஆக மாட்டேங்கிறதா, அதனால நானு Gmailல ஃபார்வர்ட் பண்ணி கம்ப்யூட்டர்ல திறந்துக்கிறேன். ஒரே ஒரு செகண்ட். நான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் வேணா பாடுறேன். சரி. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதே दुःखं करने नहीं नहीं रक्षते दुःखं करने भज गोविन्दं गोविन्दं भज மூடமதே. அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து நான் சொல்றேன். அந்த இது எடுத்துக்கோங்க, அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே. பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி துக்ருங் கரணே. சோ இதுல வந்து ஃபார்ச்சுனேட்லி எந்த இதுவும் வரல. ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் சந்தியும் கத்துட்டோம். பஜ கோவிந்தம் அப்படிங்கிறதுல அந்த இது இருக்கு, அவ்வளவுதான். அந்த அனுஸ்வார சந்தி மட்டும்தான் இருக்கு, வேற ஒரு சந்தியும் இல்லை இதுல. ஓகேயா? தென் கோவிந்த பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி துக்ருங் கரணே, இதுல எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ரைட்டா அன்வயத்துக்கு போயிடுவோம். அன்வயத்துக்கு போனேன்னா அதுல என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மூடமதே அப்படின்னு ஆரம்பிக்கிறதே இப்படிதான் ஆரம்பிக்கிறார். மூடமதே, இந்த துவம்ங்கிறது ஒளிஞ்சிருக்கு, ஸ்லோகத்துல இல்ல. துவம் கோவிந்தம் பஜ ரெண்டு வாட்டி சொல்றது என்ன அர்த்தம் வருது அப்படின்னு கேட்டனா, he is insisting on that. துவம் கோவிந்தம் பஜ அப்படிங்கிற. சந்நிஹிதே காலேனா கால அப்படின்னா யமன் அர்த்தம், சந்நிஹிதேன்னா பக்கத்துல இருக்கான் அப்படின்னு அர்த்தம். So when the yama comes near you, சந்நிஹிதே காலே சம்பிராப்தே, அந்த டைம் வந்துட்டுனா, when the time is over அப்படின்னு சொன்னா, துக்ரன் கரணே நகி ரக்ஷதி. துக்ரன் கரணே அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். துக்ரன் கரணே அப்படிங்கிறது நம்ம க்ரூதாத்து படிக்கிறோம் இல்லையா? க்ரூதாத்து கரோதி குருதக குர்வந்தி அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல வரும். சோ அந்த காலத்துல வந்து எப்படி படிப்பா அப்படின்னா, தாத்து பாடத்தை அப்படியே 2000 தாத்துவையும் மனப்பாடம் பண்ணி விட்டுருவா. அப்ப வந்து யாரோ ஒருத்தர் நதி தீரத்துல இந்த துக்ரன் கரணேன்னு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கலாம். இத பார்த்துட்டு இவர் சொல்றார், ஆதிசங்கரர், இதுல பிரயோஜனம் இல்லப்பா, காலம் வந்துட்டானா இதெல்லாம் ஒன்னும் யூஸ் பண்ணாததுக்கு இது பண்ண முடியாது. சோ கோவிந்தனை பஜ, கோவிந்தனை துதி, கோவிந்தனை ப்ரே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சோ இந்த டுக்ரன் க்ரூதாத்துவ சொல்றார். ஆக்சுவலி டுக்ரன் கரணேன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி கிராமர் எல்லாம் படிச்சுட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாத, கோவிந்தனை வணங்கு அப்படின்னு சொல்றார். இதுல ஃபர்ஸ்ட் திங் வந்து அவரோட போல்ட்னஸ் தான், எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இதுல வந்து மூடமதே அப்படிங்கிறதே, மூடமதேங்கிறது வந்து சம்போதன பதமா இருக்கு. சம்போதன பதம்னா விழின்னு சொல்லுவோம் இல்லையா, கூப்பிடுறது, அந்த மாதிரி மூடமதே அப்படிங்கிறார். அதுவே வந்து காம்பவுண்ட் வேர்டு. அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, மதிங்கிற சப்தம் வந்து ஃபெமினைன் ஜெண்டர். இப்ப பகுவேகி சொல்லி கொடுத்தேன். சோ மூட்டாமதி, மூளை இல்லாதவனே அப்படிங்கிற அர்த்தம் வருது. தமிழ்ல வந்து மூளை இல்லாதவனே அப்படிங்கிற சேர்த்து சொல்லுவோம். சோ மூட்டாமதி எஸ்ய சக, யாருக்கு வந்து மூளை இல்லையோ அவன். பகுவீகி சமாச எக்ஸாம்பிள் ஒண்ணு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அந்த டைப்ல இருக்காது. மூடமதே அதோட சம்போதனத்துல இருக்கு. நம்ம எஸ்ய சகன்னு அறையப்படுத்த பிரதமா விபக்தி தான். அதுக்கப்புறம் எல்லா விபக்தியும் நம்ம மிச்சத்துக்கு எப்படி நம்ம போடுவோமோ அந்த மாதிரி போட்டுக்கணும். சோ இங்க மூடமதேங்கிறது சம்போதனத்துல இருக்கு. துவம் அது வந்து எடுத்துக்கணும், ஸ்லோகத்துல நம்ம மீனிங் புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டுபிடிக்க முடியும். எப்படி? பஜ அப்படிங்கிற ஒரு தாத்து கொடுத்துருக்காரு. பஜ அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரே பண்ணு அப்படிங்கிற. பஜ அப்படிங்கிற அந்த தாத்து வச்சு we can find out this is துவம் அப்படின்னுட்டு. யார ப்ரே பண்ணணும் அப்படின்னு கேட்டனா, கோவிந்தம் 2.1 கர்ம பதமா இருக்கு. பஜங்கிறது கிரியாபதம், துவம்ங்கிறது பிரதமா விபக்தி கர்த்திரு பதத்துல இருக்கு.
அதை 2 வாட்டி சொல்றேன். நீ வணங்கு வணங்குன்னு 2 வாட்டி சொல்றாரு. 3 வாட்டி இருக்கீங்க. ஸ்லோகத்தை ஐ திங்க் 2 வாட்டி இருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம். எப்போ சந்நிகிதே காலே சம்பிராப்தே, இந்த காலன் இருக்கா, சதி சப்தமின்னு நம்ம சொல்லியிருக்கோம். வென் தென் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். வென் காலா கம்ஸ் நியர் யூ அப்படின்னு அர்த்தம். சோ எல்லாமே சப்தமி விபக்தியில இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதே அப்படி இருந்தனா we should understand it is சதி சப்தமி. வென் தென்ங்கிற மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். சந்நிகிதே காலே சம்பிராப்தே, இந்த 3மே வந்து சப்தமி விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. டுக்ருன் கரனே ஆல்ரெடி சொன்னேன். இந்த தாத்து படிக்கத்தே நம்ம முதல்ல மார்கேஸ்வர சூத்ராணியில படிக்கத்தே நம்ம சொல்லி கொடுத்தோம். இத்து நிறைய ஆயிடும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி அந்த பிரதமால டூ போயிடும், இஞ்சு போயிட்டு க்ரூங்கிறது மட்டும்தான் நிற்கும் அந்த தாத்துல. அதனால க்ரூக்கு வந்து பேஸ் பண்ணி கரோதி கூறுத்தக அப்படின்னு ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் ஹை லெவல். அது வந்து சோ டுக்ருன் கரணேங்கிற அந்த தாத்து, அதனால டுக்ருன் கரணேங்கிறது இங்க பிரதம விபக்தியில இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு இந்த பதம் மாதிரி இருக்கு. ஏல பார்த்தா சப்தமி விபக்தி மாதிரி இருக்கு பார்க்க. அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, அந்த எப்படி சொல்றது, சஞ்ஞா பதம் மாதிரி இருக்கு. அந்த பேர் ஆஃப் த பதத்தை அப்படி சொல்றதுனால it becomes சஞ்ஞா பதம். ந ஹி ரக்ஷதி, ந அவ்யயம், ஹி அவ்யயம், ரக்ஷதி ரக்ஷ் தாத்து, அதோட இது கிரியாபதமா போயிடுது. அவ்வளவுதான். சந்திப்பா சமாசம் கீழே வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், பார்க்கலாம் நீங்க. அப்படியே சமாசக அப்படின்னு இருக்கும். மூடாமதி எஸ்ய சக மூடமதி அப்படின்னு இருக்கு. கீழே இருக்கிற கிருத்தந்தம்லாம் ரொம்ப வேண்டாம். சம்பிராப்தே வந்து சம் பிளஸ் பிரா பிளஸ் இக்தா அப்படின்னு சொல்லி வரும். இதெல்லாம் வேண்டாம். நெக்ஸ்ட் ஸ்லோகா. 1 செகண்ட் வாட்டர் குடிச்சிட்டு வரேன். யாராவது பாடலாம். நெக்ஸ்ட் ஸ்லோகா. ஓகே. மூடஜஹீஹி தனாகம த்ருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசே நிஜ கர்மோபாதம் யல்லபசே நிஜ கர்மோபாதம் வித்தம் தேன வினோதய சித்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு உங்க வாய்ஸ். மூட ஜகீஹி தனாகம திருஷ்ணாம் குரு சம்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். சோ இங்கேயும் அடுத்த அட்வைஸ் கொடுக்குறேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன சந்தி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மூட ஜகீஹி தனாகம திருஷ்ணாம் ஒண்ணும் இல்ல, குரு சம்புத்தி மனசி வித்ருஷ்ணாம் இங்க ஒண்ணுதான் கண்ல தெரியுது. எத்து பிளஸ் லபசே, ஐ திங்க் 2 days முன்னாடி நம்ம படிச்சோம்னு நினைக்கிறேன். எத்து பிளஸ் தகாரஸ்ய அனந்தரம் லகாரக அஸ்தி சேத், அந்த லகாரகமா மாறி போயிடும் தகாரக. அந்த அந்த சந்தி தான் இது. சோ எத்து பிளஸ் லபசே, எத் லபசே. நிஜ கர்ம உபாத்தம் அதுவும் ஒண்ணுதான். வித்தம் தேன வினோதய சித்தம். சோ இதுலயும் ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு சந்திதான் என் கண்ணுக்கு தெரியறது. ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்ன சொல்ற, நேர அன்வயத்துக்கு போயிடுங்க. அன்வயத்துல பார்த்தனா ஹே மூட்டை அப்படிங்கிற அட்ரஸ் பண்ற. திருப்பி அதே மாதிரிதான் மூடனே அப்படிங்கிற. தனாகம திருஷ்ணா ஜகிஹி, தனசிய ஆகமக தனாகமக, பணத்தோட வரவுன்னு சொல்றோம் இல்லையா? தனசிய ஆகம தனாகமக. அந்த தனாகமசிய கிருஷ்ணா ரெண்டுமே ஷஷ்டி தத்புருஷ சமாச. தத்புருஷ சமாசன்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அந்த கேட்டகரியில வருது. சோ தனாகமசிய கிருஷ்ணா ஜகிஹி, ஜகிஹி அப்படின்னு சொன்னா விட்டுடு அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கேயும் வந்து மத்தியம புருஷ 2.1ல வருது. துவம் அப்படிங்கிறது அத்தியாகாரம். அத்தியாகாரம்னா யூ ஹாவ் டு கன்சிடர், அது இருக்கிறதா எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். சோ துவம் தனாகம கிருஷ்ணாம் ஜகிஹி, நீ இந்த பணத்துக்கு அந்த ஆசைப்படுற. கிருஷ்ணாங்கிறது வந்து இங்க கொஞ்சம் பேராசை மாதிரி எடுத்துக்கணும்.
திருஷ்ணானா தாகம் அப்படிங்கிற அர்த்தம் நம்ம தமிழ்ல பார்ப்போம். அப்ப பணத்துக்கு தாகம், வேட்கை, பண வேட்கை அப்படின்னு சொல்லுவா தமிழ்ல சொல்றது. அந்த மாதிரி ஒரு பேராசை வேண்டாம், விட்டுடு அப்படிங்கிற. துவம் வித்ருஷ்ணாம் சத்புத்திம் மனசின் குரு. முதல்ல பார்த்தோம் என்ன சொன்ன, திருஷ்ணாக்க விட்டுடு அப்படின்னு. இப்போ துவம் வித்ருஷ்ணாம், ஆக்சுவலி இந்த வித்ருஷ்ணாம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஆக்சுவலா பகுவரி சமாசத்துல வந்துட்டு நிறைய இடத்துல இந்த வீங்கிற ப்ரிஃபிக்ஸ் வந்து விகத அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். சோ விகதனா போனன்னு அர்த்தம். சோ விகதா, இங்க ஏன் கதா சொல்லணும்னா கிருஷ்ணாங்கிறது ஃபெமினின் ஜெண்டர். சோ ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து அதோட அப்ஜெக்டிவா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறதுனால விகதா கிருஷ்ணா யஸ்யா சா. ஏன்னா கிருஷ்ணாங்கிறது இப்ப யஸ்ய சகாங்கிறது வந்து நம்ம அந்த எக்ஸாம்பிள் பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல பாக்கிறதே விஷ்ணுங்கிற அர்த்தத்தை கொடுக்கறதுனால புல்லிங்க சப்தம், அதனால யஸ்ய சகான்னு எடுத்துக்கணும். இப்ப வந்து விகதா கிருஷ்ணா யஸ்யா சான்னு எடுத்துக்கணும். ஏன்னா கிருஷ்ணாங்கிற சப்தம் வந்து இந்த சப்தம் ஃபெமினின் ஜெண்டர். ஏன்னா அது எதுக்கு அப்ஜெக்டிவா போறதுன்னா அது கூட கன்சிடர் கிடையாது. ஐம் சாரி, கிருஷ்ணா வச்சு பார்க்க கூடாது, புத்தியை வச்சு பார்க்கணும். திஸ் வித்ருஷ்ணா இஸ் அப்ஜெக்டிவ் ஃபார் திஸ் சத்புத்தி. இந்த சத்புத்தி, புத்திங்கிற சப்தம் வந்து ஃபெமினின் ஜெண்டரா இருக்கிறதுனால அதுக்கு இது அப்ஜெக்டிவா போறதுனால அதே விபக்தி வரணும். இந்த சத்புத்தி எப்படி இருக்கு, 2.1 ஃபெமினின் ஜெண்டர்ல இருக்கு. அதனால இந்த வித்ருஷ்ணாம் அப்படிங்கிறது யஸ்யாசா அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். விகதா கிருஷ்ணா எஸ்யாசா அப்படின்னு எடுத்துக்கணும். எப்படிப்பட்ட சத்புத்தி வேணும் அப்படின்னு கேட்டா மனசி, மனசிங்கிறது மனஸ் சப்தத்தோட சப்தமி விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. மனசுல சத்புத்தி இருக்கணும். எப்படிப்பட்ட சத்புத்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆசை இல்லாத, பேராசை இல்லாத அந்த சத்புத்தியை வச்சுக்கோ, குரு அப்படிங்கிற கிருதாத்துவோட கிரியாபதத்துல இருக்குது. நெக்ஸ்ட் நிஜ கர்ம உபாத்தம் யத் வித்தம் லபசே தேன சித்தம் வினோதய. சோ நீ வந்து உனக்குன்னு ஒரு கர்மம் இருக்கும் இல்லையா, அந்த கர்மத்தால என்ன விதமான பணம் வந்தது. இப்ப அவளுக்கு ஒரு வேலை இருக்கு, இன்னொருத்தர் பைசால ஆசைப்படக்கூடாது. நம்ம வேலை என்னவோ நியாயமா என்ன சம்பாதிக்கிறோமோ அந்த பணத்தை வச்சு நம்ம சந்தோஷப்படணும். அது இன்னொருத்தருக்கு அது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராங், அப்பதான் நம்ம ராங் மீன்ஸ்ல போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ரைட் மீன்ஸ்ல லைஃப் ஓட்டணும் அப்படின்னா பிராக்டிகலி ரொம்ப சிம்பிள் விஷயம் என்னன்னு கேட்டோம்னா இதான். சோ நிஜ கர்ம உபாத்தம் யத் சித்தம், யத் சித்தம் ஐம் சாரி யத் வித்தம், எந்த ஒரு பணம், வித்தம்னா வெல்த், பணம், தனம் எல்லாமே வச்சுக்கலாம். சோ யத் வித்தம், எந்த ஒரு பணம் வந்து நிஜ கர்ம உபாத்தம், நிஜஸ்ய கர்ம, நிஜஸ்ய கர்மனா நிஜ கர்ம, நம்மளோட கர்மம், நம்மளோட வேலை அப்படின்னு நம்ம தமிழ்ல கூட அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா. சோ நிஜஸ்ய கர்ம நிஜ கர்ம, அந்த நிஜ கர்மனா உபாத்தம், அந்த கர்மத்தால கிடைச்ச, இங்க வந்து நம்ம நேற்று கூட விபக்தி திருத்தியா விபக்தி படிச்சிருக்கோம். சோ நிஜ கர்மனா உபாத்தம், அந்த நம்ம பண்ற வேலையால கிடைச்ச அந்த வித்தம், அந்த பணத்தை வச்சுட்டு லபசே, லபசேங்கிறது வாட் ஆர் யூ கெட்டிங் வித் யுவர் கர்மா அப்படிங்கிற மீனிங் கொடுக்குறது. லப் இஸ் டு கெட் அப்படின்னு அர்த்தம். லபசே துவம் லபசே, நீ எது வச்சு கிடைக்கிறதோ ஆத்மநேபதி தாத்து அது. லபத்தே லபேத்தே லபந்தே அப்படின்னு பிரதம விபக்தி பிரதம புருஷன்ல வரும். லபசே அப்படிங்கிறதே வந்து திரியா விபக்தி, ஐம் சாரி மத்தியம புருஷ 2.1ல வரும். மத்தியம புருஷ ஏகவச்சனத்துல இருக்கு. தேன, அந்த பணத்தால, அந்த தேன ரெஃபர்ஸ் டு தேன வித்தேன, அந்த பணத்தால துவம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டனா சித்தம், உன்னோட மனசு, சித்தம்னா மனசுக்கு மேல எடுத்துக்கணும். நமக்கு வந்து அந்த இந்திரியங்களோட இதுதான் எல்லாமே ஆசை வரதுக்கு காரணம், இந்திரியங்களோட சேர்ந்து சேர்ந்து வர ஆசை. சோ உன்னோட சித்தத்தை வந்து நீ கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்ற. வினோதயனா என்டர்டைன் பண்ணுன்னு அர்த்தம். சோ வாட் எவர் மணி யூ ஏர்ன் அவுட் ஆஃப் ப்ராப்பர் கர்மா, அதை வச்சிருந்து நீ வந்து உன்னோட சித்தத்தை வந்து மனசை வந்து சந்தோஷப்படுத்திக்கோ அப்படிங்கிற. இன்னொருத்தர் என்ன பண்ண, அதாவது என்ன சொல்றதுன்னா நிஜ கர்ம உபாத்தம்னா நம்ம எப்படி புரிச்சுக்கிறோம் அப்படின்னா அவளுக்குன்னு ஒரு ஸ்வகர்மா இருக்கு. கீதையில அப்படிதான் சொல்லியிருக்கா இல்லையா, ஸ்வகர்மா வந்து நல்ல அதுதான் பண்ணணும். பரகர்ம பயானக அப்படின்னு ஒரு வேர்ட் வரும். சோ இங்க சொல்றது வந்து அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அந்த காலத்துல வந்து இந்த ஒர்க்னு டிஃபைன் பண்ணிருந்ததுனால சோ நம்ம இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டியூட்டி, நம்மளோட ஆபீஸோ நம்மளோட இதுவோ என்ன வேலை பண்றோமோ அதை கிடைச்சதை வச்சுட்டு we should be happy, we should not be greedy அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மூணாவது ஸ்லோகம் இப்ப திருப்பி மாதங்கி நீங்க படிங்க, அப்படியே ஸ்லோகமா படிங்க. படிச்சு மூட தேர்ட் ஸ்லோகம் ஒரு செகண்ட் செகண்ட் ஒரு வாட்டி படிச்சிடும்.
செகண்ட் ஸ்லோகம் ஒரு வாட்டி படிங்க. இப்ப மீனிங் புரியும் இல்லையா? ஓகே, ஒரே ஒரு செகண்ட். மூடஜஹி ஹி ஜனாகம திருஷ்ணாம் குரு சந்நிதிஹி மனசி குரு சத்புத்தி குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் எல்லமசே நிஜ கர்மோ பார்த்தே பார்த்தம். ஆமா, இவங்க எல்லபசே நிஜ கர்மோ பார்த்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். வெரி குட். மூணாவது ஸ்லோகம் யார் பாடுறீங்களோ பாடுங்கம்மா. பாட்டுல இந்த பேராகிராஃப் இல்லன்னு நினைக்கிறேன். பாட்டுல வருமே. சரியா கேக்கல போல இருக்கு. பாடுங்கப்பா பத்மா. இல்ல எனக்கும் தெரியாது. ஃபிஃப்த் தான் வரும் டைரக்டா. யாவத் வித்தோ தான் அடுத்தது வரும் ஆக்சுவலா பாட்டுல. கேட்டது இல்ல. நீங்க பாருங்க விஜய் மேடம். இல்ல நான் பாடல, நான் படிச்சு விடுறேன். என்னோட வாய்ஸ் ஓஹோ இருக்காது. நாரி ஸ்தனபர நாபி தேசம் திருஷ்ட்வா மாகா மோகாவேஷம் ஏதத் மாம்ச வசாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம். சோ அடுத்ததும் அழகான ஒரு ஸ்லோகம் தான். என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கலாம். இங்க என்னெல்லாம் சந்தி இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப இங்கேயும் சந்தி இல்லைன்னு நினைக்கிறேன். நாபி ஸ்தனபர நாபி தேசம் ஒரே வேர்ட் தான் ஆக்சுவலா. நிறைய சமாசம் இருக்கு அதுல. திருஷ்ட்வா மாகா மோகாவேஷம் இங்கேயும் இல்ல, சமாசம் தான் இங்க இருக்கு. ஏதத் மாம்ச வசாதி விகாரம். ஏதத் பிளஸ் மாம்ச வசாதி விகாரம் அப்படிங்கறதே சந்தி வருது. இது நம்ம சொல்லி கொடுத்தேனான்னு தெரியல. தகாரம் பிளஸ் மகாரம், தகாரம் பிளஸ் தகாரம் இல்லை ஆக்சுவலா. பர்கா லெட்டர் பிளஸ் மகாரா ஆர் நகாரா, மோஸ்ட்லி இது ரெண்டு தான் நிறைய வரும். இந்த ரெண்டும் வந்ததுன்னா இந்த முன்னாடி இருக்கிற வர்கா வில் சேஞ்ச் டு த ஃபிஃப்த் லெட்டர் ஆஃப் த வர்கா அப்படின்னு வரும். சோ இங்க பார்த்தோன்னா ஏதத் பிளஸ் மாம்ச அப்படிங்கிறது தகாரம் தததன்னா. சோ ஏதன்னு வந்திருக்கு. திஸ் இஸ் அனுநாசிக சந்தி. மா அண்ணா when it is followed by ma anna, varga letter when it is followed by ma anna, it changes to the fifth letter of the varga. So அனுநாசிக சந்தி வரும். அதுதான் வந்திருக்கீங்க. தென் மா கா மோகாவேஷம் காக ஆக்சுவலா அங்க விசர்க லோபா. காகா மாகாங்கிறது அகான்னு வரணும் ஆக்சுவலா. அங்க ஒரு கிராமர் இருக்கு. அகாங்கிற ஒரு தாத்து, காங்கிற ஒரு தாத்து தான் அது. அது அகான்னு மாறும் மத்தியம புருஷ ஏகவச்சனத்துல. ஆனா இன்னொரு ஒரு ரூல் இருக்கு. மா அப்படின்னு ஒரு முன்னாடி அதுக்கு முன்னாடி பதம் வந்ததுன்னா அந்த அகாரம் லோபம் ஆயிடும்னு ஒரு ஸ்பெஷல் ரூல் வரும். ஸோ நீங்க அதெல்லாம் அவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு இதுதான் நமக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட் வில் கோ டு த அன்வயா. நாபி ஸ்தனபர நாபி தேசம் திருஷ்ட்வா த்வம் மோகாவேஷம் மா காஹா ஏதத் மாம்ச வசாதி விகாரம் இதி மனசி வாரம் வாரம் த்வம் விசிந்தய அப்படிங்கிற. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மீனிங் இப்போ சொல்லிடுறேன். நாரினா லேடிஸ்னு அர்த்தம். ஸ்தன பர நாபி தேசம். ஸ்தனபரம்னா அந்த பிரெஸ்டோட அந்த ஃபுல் அதை பார்த்துட்டு, நாபி தென் அதோட அவங்களோட வயிறு அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடங்களை பார்த்துட்டு, துவம் நீ மோகாவேஷம் மாகா. மோகாவேஷம்னா மோகத்துல ஆவேசமா போய் அடையாத. மோகத்தோட வசம்னு சொல்லுவோம் இல்லையா, வசம் ஆவேசம். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு அவர், ஆங்கிறத போட்டு. மோகாவேஷம் மாகா அடையாத அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. அது என்னது அது அப்படின்னு கேட்டேன்னா, ஏதத் அந்த பாடிங்கிறது சரீரம்ங்கிறது என்னது? ஏதத் மாம்ச வசாதி விகாரம், பிளஷ். அப்புறம் மேரோ அப்படிலாம் சொல்லுவாங்க. அதோட விகாரம் தான் பாரு விகாரம். இதி அப்படிங்கிறத மனசுல மன சப்தத்தோட சப்தமி விபக்தி 2 வாட்டி வந்திருக்கு ஸ்லோகத்துல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரம் வாரம்
அகைன் அண்ட் அகைன், புனக புனக, முகுகு முகுகு, துவம் நீ, விசிந்தய நினைச்சுக்கோ. அப்படி ஏதாவது ஆசை வந்ததுன்னா அப்படி நினைச்சுக்கோ நீ அப்படிங்கிறது. சோ இப்ப வந்து ஆசை கொஞ்சம் நிறைய இருக்கு இதுல. நாரி, ஸ்தன, பர, நாபி, தேசம், இவ்வளவு வேர்ட் இருக்காது. ஃபைனலி இட் கம்ஸ் டு த்விதியா விபக்தி ஏகவச்சனம். இங்க வந்து துவம் அப்படிங்கறத அத்தியாகாரம் பண்ணிக்கணும். துவம் நாரி ஸ்தன பர நாபி தேசம் திருஷ்வா, அதை பார்த்தனா லேடிஸோட பார்ட்ஸ் பார்த்துட்டு, மோகாவேஷம் மாகா, மோகாவேஷம் அகைன் 2.1, மா இஸ் அவ்யயம், கா இஸ் கிரியாபதம், ஏதத் அது என்னது 2.1. இங்கேயும் வந்து துவம் அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம. துவம் இங்க நான் அதை போடாம விட்டுட்டேன். துவம் ஏதத் மாம்ச வசா, இங்க பின்னாடி போட்டிருக்கு, மாம்ச வசாதி விகாரம். துவம் நீ, ஏதத் இதெல்லாம் 2.1 நபும்சகலிங்கத்துல இருக்கு. மாம்ச வசாதி விகாரம், இந்த மாம்ச வசம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் அப்படிங்கறத மனசுல, மனசி சப்தமி விபக்தி ஏகவச்சனம், பாரம் பாரம் அவ்யயம் அபயம், விசிந்தய கிரியாபதம் நினைச்சுக்கோ. துவம் விசிந்தய விஷயம் என்னத நினைச்சுக்கணும், இந்த மாதிரி நினைச்சுக்கணும் அப்படிங்கிற. சோ இங்க ஸ்தனபர நாரி ஸ்தனபர நாபி தேசம், இது வந்து நிறைய பிடிக்க வேண்டியிருக்கு. ஸ்தனபர அது முதல்ல ஸ்டேட்டனா ஸ்தனசிய பர, ஆக்சுவலா அதுல இருக்கு சமாசம் இருக்கு, அது கீழே இருக்கு. இது ரொம்ப தெரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல, சும்மா பார்க்கலாம் இருக்கிறதுனால. ஸ்தனபர நாபிம், ஸ்தனபரோச்ச நாபீச்ச, ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தனசிய பர அப்படிங்கறதே வந்து தத்புருஷ சமாச. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணு போட்டேனே அதுல வருது ஸ்தனபரோச்ச நாபீச்ச, ரெண்டு விஷயம், ராமச்ச லக்ஷ்மணச்ச அப்படிங்கிற மாதிரி. சோ ரெண்டு பார்ட்ஸ் பத்தி சொல்றதுனால சேன்னு வந்திருக்கிறதுனால இங்க துவந்த சமாசம். ஸ்தனபர நாபீச்ச, ஸ்தனபர நாபௌ அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்தது கனபர நாபீனாம் தேசக, அகைன் தத்புருஷ சமாசம் ஃபர்ஸ்ட் டைப்ல வருது. இந்த இடங்களுடைய பிரதேசம், அந்த இடத்தை பார்த்து அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இது எவ்வளவு தூரத்துக்கு புரியும்னு எனக்கு தெரியல. நாரியாக ஸ்தனபர நாபி தேசக அப்படிங்கறதே திருப்பி வந்து நாரியுடைய அப்படிங்கிற, தட் இஸ் ஒரு குட்டி குட்டி வேர்டா காயின் பண்ணி ஃபைனலா அரைவ் பண்ணுவா. அந்த லேடிஸோட அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்காக அது சஷ்டி தற்பு, மிச்செல்லாம் அங்க மேலேந்தே சேர்த்துதான். நாரியாக அப்படின்னு சொல்றதே பெண்களுடைய அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொடுக்கும். அவ்வளவுதான். மோகசிய ஆவேஷ மோகாவேஷக அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த மாம்சம் வசா அதெல்லாம் சேர்ந்தனா துவந்த சமாசமா வந்துடும். மாம்ச வசாதி அப்படிங்கறதே மிச்செல்லாம் சேர்த்து எஸ்ய சக, அந்த மாதிரி இருக்கிற அந்த பாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால எஸ்ய சகன் பகுபிரீகில வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதுல. அவ்வளவுதான். திருஷ்டுவா தெரியும் உங்களுக்கே, திருஷ்டா தூ பிளஸ் இக்வா பிரத்யம், திருஷ்டுவா அப்படின்னு. சமாசம் வந்து ஸ்லைட்டா அர்த்தம் புரிஞ்சுட்டா போதும், இப்போதைக்கு இருக்கிறதுனால சொல்றேன். சும்மா அப்படி பார்த்துட்டே வந்துதான் we will come to know. நெக்ஸ்ட் இதுல புரிஞ்சுதா? யாராவது திருப்பி இதை படிக்கிறீங்களா? பிந்து மேடம் படிங்க. படிக்கிறேன். நாரி ஸ்தன பரணா பரணா வீதேஷம் திருஷ்ட்வா மாகா மோகாவேஷம் ஏதன் மான்ச வசாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம். ஓகே, குட். நெக்ஸ்ட் பத்மா மேடம் பாடுறீங்களா? தெரியுமா? நான் அடுத்தது பாடுறேன் மேம், எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமாமா? நளினி கதைதால ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இது. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, மத்தது பாட தெரியல. நானும் வந்து பத்மா மேடம்க்கு அடுத்தது பாடுறேன்ப்பா, சாரி இது சரியா ராகம் தெரியல. அதெல்லாம் பரவாயில்ல. நளினி தளகத ஜன அதிதரளம் தத் தத்வத் ஜீவிதம் அதிசய சபலம் வித்தி வியாதி அபிமான கிரஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம். சோ இப்போ லோட்டஸ் மேல ஒரு தண்ணி இருந்தா
என்ன ஆகும்? அத மாதிரி இந்த லைஃப் ரொம்ப சஞ்சலமா இருக்கு, அத மாதிரி அதை தெரிஞ்சுக்கோ, அதுல இருந்து வீடுபட்டு வாழு அப்படின்னு சிம்பிளா சொல்றதா வச்சுக்கலாம். அதுக்கு மாதிரி நம்ம பதச்சேதத்தெல்லாம் பார்க்கணும். நளினி தளகத ஜலம் அதிதரளம், அங்க ஒன்னும் சந்தி இல்ல. தத்வத் சந்தி இங்க இருக்கு. தத்வத் பிளஸ் ஜீவிதம், தத்வத் ஜீவிதம். தகாரம் சேஞ்சஸ் டு third letter of the varga, ஜஷ்வ சந்தி வருது. தத்வத் ஜீவிதம் அப்படிங்கறதே வேற ஒண்ணும் இல்ல போல இருக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து we will go to the Anvaya state. அன்வயம் நளினி தளகத ஜலம் அதிதரளம் பவதி, தத்வத் ஜீவிதம் அதிசய சபலம் பவதி, சமஸ்தம் லோகம் வியாதி அபிமான கிரஸ்தம் இதி வித்தி. சூப்பரா சொல்லியிருக்க. இது எப்பவுமே சொல்வா, நம்ம தலைவர் பாட்டுல கூட வரும், தாமரை இலை தண்ணீர் போல் நீயும் ஒட்டி ஒட்டாமல் இரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி லாஜிக் தான் அது. சோ நளினி தளகதம்னா நளினி தாமரை கமலம், தளம் அப்படிங்கறதே வந்து அதுக்கு அந்த மேல இருக்கிற அந்த லீஃப் தாமரை இலை, கத இருக்கிற, ஜலம் வாட்டர். சோ தாமரை இலையில இருக்கிற அந்த வாட்டர் அது எப்படி இருக்கு? அதிதரளம். நம்ம பார்த்திருப்போம், அதிதரளம்னா சஞ்சலம்னு அர்த்தம். ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் வந்து லோட்டஸ் மேல இருக்கிறதே அது அப்படி திடீர்னு ஆழ்கிட்டே இருக்கும் இல்லையா? சோ அதிதரளம் பவதி. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறான். அந்த மாதிரிதான்ப்பா இந்த வாழ்க்கையும் அப்படிங்கிற. தத்வத் அந்த மாதிரி தத்வத்துங்கிற பிரத்யயம் போட்டோன்னா தத்வத் அது அவ்யயமாயிடும், வத்துன்னு வரும், ஈஸியான பிரத்யயம் அது. தத்வத் அந்த மாதிரிதான் இந்த ஜீவிதம் வாழ்க்கை எப்படி இருக்கு? அதிசய சபலம். அதிசயம்னா நம்ம தமிழ் அதிசயத்துக்கு கொடுக்கூடாது, எக்ஸ்ட்ராடினரிலி சபலம். சபலம்னா என்ன அர்த்தம்? வேவரி. எதுலையுமே வந்து உங்களுக்கு மனுஷனுக்கு வந்து இதுக்கு போறது அதுக்கு போறது அங்க போறது இங்க போறதுங்கிற புத்தி வந்து இயற்கை. மனசே அப்படிதான், மனசு வந்து குரங்கு புத்தின்னு சொல்லுவா இல்லையா? சோ அதிசய சபலம், எக்ஸ்ட்ராடினரிலி சபலமா தான் இருக்கு அந்த மனசு. சோ சமஸ்தம் லோகம் பார்த்தேன்னா எல்லா உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க இன்னொரு சந்தி இருக்கு, வியாதி அபிமான கிரஸ்தம். என்ன சந்தி சொல்லுங்க? வியாதி பிளஸ் அபிமான கிரஸ்தம், என் சந்தி வருது. ஆமா, யா வந்ததுக்கு பாருங்க, வியாத்யபிமான கிரஸ்தம் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? சோ வியாதி பிளஸ் அபிமான கிரஸ்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். அது ஆக்சுவலா இதுல இருக்கு, சமாசத்துக்குள்ள மாத்தின்னு இருக்கு. வியாதி வியாதியாலையும் அபிமானம்னா ஈகோ, நான் தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அபிமானம். நம்ம தமிழ் அபிமானம்னா அன்புங்கிற அர்த்தத்தை கொண்டு வந்துட்டோம். இந்த அபிமானம் என்னன்னு கேட்டேன்னா அந்த செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கு இல்லையா? அது அதால கிரஸ்தம். கிரஸ்தானா அப்படியே புடிச்சு இழுக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஏதாவது வியாதி வந்து விடுறது இல்லைன்னா அப்படி நான் தாங்கிறத ஒரு திமிர், ஒரு நல்ல தட் இஸ் உடம்புக்கு நல்லா இருந்தானா அவனுக்கு வந்து திமிர் வந்துடுது, உடம்பு நல்லா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் அந்த மாதிரியா இருக்கு அப்படிங்கிறத. இது வித்தி, இதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. இங்கேயும் துவம் எடுத்துக்கணும், இந்த துவம் வித்தி, யூ ஷுட் நோ, யூ நோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சோ இங்க வந்து நளினி தளகத ஜலம் அதிதரளம் பவதி, ரெண்டுமே பிரதமா விபக்தி ஏகவச்சனம் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். பிரதமா விபக்தி நபும்சகலிங்க சப்தம். இந்த எப்படி இருக்கு அந்த நளினி கதத ஜலமுக்கு வந்து எப்படி இருக்குன்னா அதிதரளம் பவதி, ரொம்ப தரளமா சஞ்சலமா இருக்குப்பா அப்படிங்கிறார். பவதி பூதாது கிரியாபதமா இருக்கு. அந்த மாதிரிதான் தத்வத் ஜீவிதம், தத்வத் ஜீவிதம் பவதி, அந்த மாதிரிதான் இந்த வாழ்க்கையும் இருக்கு. 1.1 நபும்சகலிங்கா. அதிசய சலனம், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சபலமா இருக்கு அப்படிங்கிறதையும் அங்கேயும் வந்து 1.1 என் சபலம் நபும்சகலிங்க சப்தம். சமஸ்தம் லோகம், துவம் எடுத்துக்கணும், இங்க துவம் போடாம விட்டுருக்கு. துவம் வித்தி, நீ தெரிஞ்சுக்கோ. என்ன தெரிஞ்சுக்கணும்? சமஸ்தம் லோகம் 2.1 கர்ம பதம். லோகம் கீதுஷம் லோகம், ஃபுல் லோகம், எல்லா உலகமும், முழு உலகமும் அப்படின்னு சொல்ற. வியாதி அபிமான கஷ்டம், வியாதியாலையும் ஈகோவாலையும் கவர் பண்ணப்பட்டு அப்படியே இழுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாமே 2.1 தான். இதி வித்தி. இந்த லோகத்தோட அப்ஜெக்டிவ் என்ன?
வியாதி அபிமான கிரஸ்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க இப்போ இத ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கணும். நளினி தளம் அப்படின்னு எடுத்துக்கணும். நளின்யாக தளம். இப்ப நம்ம அங்க பார்த்தோம் தத்புருஷ சமாச அப்படின்னு. அந்த ஷஷ்டி தத்புருஷன்ல நமக்கு வேணாம், தத்புருஷன் புரிஞ்சுக்கோங்க. நளினியாக தளம் அப்படிங்கிறது விபக்தி லோபமாகி நளினி தளம் ஆயிடுது. நெக்ஸ்ட் நளினி தளம் கதம், அதுல போன அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த கதம் அப்படிங்கறதெல்லாம் வந்ததுன்னா மோஸ்ட்லி த்விதியா விபக்தியில வரும், த்விதியா தத்புருஷ சமாசத்துல வரும். கிராமம் கதக அப்படின்னா கிராம கதக அப்படின்னு வரும், அந்த இம்மு போயிடும். அந்த மாதிரிதான் இங்கேயும் ஆயிருக்கு. நளினி தள கதம் அப்படின்னு வந்திருக்கு, அந்த இம்மு போயிடும். நளினி தளம் அதுல போன அப்படின்னு அர்த்தம். இனின்னு பார்த்தாலும் புரிஞ்சிடும், அந்த கர்மா இது அதுல போன அப்படிங்கிற மாதிரி வருது. சோ நளினி தளகதம் ஜலம். கீதுஷம் ஜலம் அஸ்தி, கர்மதாரிய வந்துட்டு பாருங்க. இந்த கர்மதாரிய சமாசம் வந்துன்னா அந்த இது வரும், அட்ஜெக்டிவ் அதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அந்த ஜலம் கீதுஷம் அஸ்தி நளினி தளகதம் ஜலம் இவ பவதி, அத மாதிரி எடுத்துக்கணும். அப்போ நெக்ஸ்ட் வந்து வியாதி அபிமான கிரஸ்தம். இங்கே நமக்கு தெரியுது ரெண்டு விஷயம் சொல்லியிருந்த, வியாதிச்ச அபிமானச்ச. அப்போ வியாதியும் அபிமானம் அப்படிங்கிறதே துவந்தம். துவந்தம்னா திஸ் தட் அப்படின்னு ரெண்டு இருக்கிற விஷயங்கள். அதனால ஃபர்ஸ்ட் அபிமானம் அப்படிங்கிறது நபும்சகலிங்க சப்தமா இருக்கிறதுனால வியாதி அபிமானே அப்படின்னு வரணும். பலம் பலை பலான் அப்படிங்கிறதுனால வியாபி அபிமான கிரஸ்தக. இப்போ வந்து அதனால மூழ்கப்பட்ட, இப்ப வந்து உங்களுக்கு தெரியறது அது இன்ஸ்ட்ருமெண்டல் அப்படின்னு. சோ வியாதி அபிமானங்கிறது ரெண்டு இருக்கு. அபிமானேன்னு பார்த்தோம் நம்ம, திருதியா விபக்தி யூஸ் பண்றதுனால திருதியா விபக்தியில டூயல் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. வியாதி அபிமானாபியாம் கிரஸ்தக அப்படின்னு வருது, திருதியா தத்புருஷ சமாசம் அது வருது. ஸோ இப்போ இதுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த இது எப்படி இருக்கு இந்த உலகம் அப்படின்னு கேட்டனா, சோக ஹதம், இந்த சோகத்தால அடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஷோகேன ஹதம். அது அந்த இங்க இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ் தத்புருஷ சமாசம். அந்த திருதியா விபக்தியில அந்த கேஸ தூக்கிட்டேன்னா சோக ஹதம் சோக ஹதம் வந்துடுறது, அவ்வளவுதான். கிரஸ்தங்கிறது வந்து இக்தா பிரத்யத்துல இருந்து ஃபார்ம் ஆன வேர்டு. கிரஸ்ங்கிற தாத்து, ஹத ஹன் தாத்து பிளஸ் இக்தா பிரத்யா. மானம், மானம்ல வந்து ல்யுட் பிரத்யம், பட் தாத்து பட்டனம் அப்படின் போல மந்தாத்து வந்து மானம்னு ஆகுது அப்படிங்கிற. தத்துவத்துங்கிறது வத்துங்கிற ஒரு பிரத்யம் இருக்கு, அதனால அப்படி வருது அப்படிங்கிற. இந்த ஸ்லோகத்தை யார் படிக்க போறீங்க? இப்ப யார் படிக்கலையோ அவங்க படிங்க. அம்மா பத்மா மேடம் படிங்க. நான் அடுத்தது பாடுறேன். இல்ல படிச்சுது பரவாயில்ல, நீங்க படிக்கிறீங்க. நளினி தல ஜல ஜலமதி தரலம். நீங்க என்ன பண்ணிக்கணும், பிரிண்ட் அவுட்டா வச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல லைட்டா ஒரு பென்சில ஒரு இது போட்டுக்கோங்க, நளினி தலகத ஜலம் அதிதரலம். அப்ப ஈஸியா இருக்கும். பென்சில்ல போட்டு நல்லா போட்டு வச்சுக்கோங்க. ஜலம், அதே தத்வத்துக்கு மேல ஒரு சின்னதா கோடு, தத்வத் ஜீவிதம் மேல ஒரு கோடு, அதிசய சபலம், வித்தி வியாதி அபிமான கிருஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம் அப்படிங்கிற மாதிரி வரும். இன்னொன்னு படிக்கலாமா, ஸ்டாப் பண்ணிக்கலாமா? படிக்கலாம். ஓகே விஜி. ஓகே. இல்ல எல்லாருக்கும் மார்னிங் ஹவர்ஸ் வேலை இருக்குமே. சரி, நெக்ஸ்ட். யாவத் வித்த உபார்ஜன சக்தக தாவத் நிஜ பரிவாரோ ரக்தக பச்சா ஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தாம் கோபி ந பிரிச்சதி தேகே. சூப்பர். ஓகே, இங்க வந்து யாவத்து பிளஸ் வித்த உபார்ஜன சக்தக, நிறைய சந்தி இருக்கு. யாவத்து பிளஸ் வித்த உபார்ஜன சக்தக, அது வரைக்கும் ஒரு இடத்துல, அது வரைக்கும் அதுக்கப்புறம் கூட ஒரு சந்தி வருது. சோ யாவத்து பிளஸ் வித்த வந்து பிகம்ஸ் யாவத். ஜஸ்வ சந்தி வந்திருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஜஸ்வ சந்தி வந்து மூணாவது தாவா மாறிடுது. எஸ். அதுக்கப்புறம் வித்த உபார்ஜன சக்தக பிளஸ் தாவத், நிறைய ஃபுல்லாவே சந்தி மயம். இங்க உபார்ஜன சக்த ஆக்சுவலி முடியல, சென்டென்ஸ் செகண்ட்ல கண்டினியூ ஆகுது. உபார்ஜன சக்தக
பிளஸ் தாவத்து பிளஸ் நிஜ பரிவாரக பிளஸ் ரக்தக இவ்வளவு போகுது. சோ ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இங்க வந்து உபார்ஜன சக்தக பிளஸ் தாவத் விசர்க சந்தி. விசர்கத்துக்கு அப்புறம் தகாரம் இருக்கிறதுனால விசர்கா சேஞ்சஸ் டு இந்த சகாரா அப்படின்னு மாறுது. சோ உபார்ஜன சக்தக பிளஸ் தாவத்து, தாவத்து பிளஸ் நிஜபரி, தாவத் அகின் ஜஸ்வ சந்தி, தாவத் பிளஸ் நிஜ பரிவாரக அப்படிங்கிறது ஜஸ்வ சந்தி, நிஜ பரிவாரக பிளஸ் ரக்தக விசர்கத்தோட உத்தம் வந்துருக்கு. பிகாஸ் இட் இஸ் ஃபாலோட் பை ரகாரா, அதனால அந்த ரூல் வந்துருக்கு. பச்சாத்து பிளஸ் ஜீவதி ஜஸ்வ சந்தி வந்திருக்கு. பச்சாத்து தகாரா சேஞ்சஸ் டு தி தேர்ட் லெட்டர் ஆஃப் ஆக்சுவலி இங்க ஜஸ்வ சந்திக்குல கிடையாது, அதுக்கப்புறம் 2 சந்தி வருது இங்க. 2-3 சந்தி வருதே. பச்சாத் ஜீவதி வந்து ஃபர்ஸ்ட் ஜஸ்வ சந்தி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு சந்தி சொல்லி கொடுக்கல, சுத்வ சந்தின்னு ஒண்ணு இருக்கும். தகாரமும் சகாரமும் சேர்ந்தனா இட் சேஞ்சஸ் டு த சகார வர்ணா அப்படின்னு ஒரு சந்தி இருக்கு. இங்க வந்து தகார வர்ணம். நீங்க இதுல வந்து நம்ம இதுல போனீங்கன்னா உங்களோட கையில இருக்கிற பிடிஎஃப்ல வேர்ட் டாக்குமெண்ட்ல 7th பேஜ் போகும், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து பச்சாத் பிளஸ் ஜீவதி ஜஸ்வம் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த சந்தியே இன்னும் கொஞ்சம் முடியல, அது ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் ஆகி போறது. இன்னொரு ரூல் இருக்கு, தகாரம் அண்ட் சகாரம் சேர்ந்ததுன்னா அந்த தகாரா சேஞ்சஸ் டு த ரெஸ்பெக்டிவ் சகாரா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் தாவா இருந்தா இட் சேஞ்சஸ் டு த ஃபர்ஸ்ட் சகாரா, செகண்ட் தானா செகண்ட், தேர்டு தானா தேர்டு அப்படின்னு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தகாராவா இருக்கு, தா மூணாவது தா, அதனால அந்த மூணாவது தா சேஞ்சஸ் டு மூணாவது ஜாவா இருக்கு இஜ். அதனால பச்சாத் இஜ்னு வந்துடுறது. இந்த சந்தி வந்து நம்ம உங்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்கல, பட் இவ்வளவுதான் விஷயம்னு பார்த்தா இவ்வளவுதான். நெக்ஸ்ட் கஹ பிளஸ் அப்பி நல்லாவே தெரியும், விசர்கா அகாரா விசர்கா அகாரா, பட் பிராக்டிகலி இதுல 2 சந்தி இருக்குன்னு எப்பவுமே சொல்லுவேன். சோ கஹ பிளஸ் அப்பி அப்படிங்கறதே ஃபர்ஸ்ட் வந்து விசர்க உத்வம் ஆயிடும், விசர்க சந்தி. அதுக்கப்புறம் அந்த விசர்கம் வித்வம் ஆன அப்புறம் பூர்வ ரூப சந்தி பார்த்திருக்கோம். ஏ அண்ட் ஓவுக்கு அப்புறம் வர அகாரா சேஞ்சஸ் டு அபக்கர வச்சுக்கலாம், அதனால அப்படி வருது. 2 சந்தி பேசிக்கலி இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்போ நேர அன்பயத்துக்கு போவோம். இங்க அக்யாகாரம் பண்ணிருக்கு கச்சித் புருஷக அப்படின்னு. ஏன்னா யகன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், யவ அப்படின்னு எடுத்துக்கலாம். கச்சித் புருஷக யாவத் வித்த உபார்ஜன சக்தக பவதி தாவத் நிஜ பரிவாரக தஸ்மின் ரக்தக பவதி. பச்சாத் ஜர்ஜர தேகே ஜீவதி சதி கேகே கஹ அப்படி வார்த்தாம் ந பிரிச்சதி போட்டு சாட்டையால அடிச்சுட்டார். ஒரு மனுஷன் பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் தான் அவன் வீட்டுல அவன் குடும்பம் கூட அவன்கிட்ட வந்து அஃபெக்ஷனேட்டா இருக்குமா. எப்போ வயசான காலம் வந்துட்டோ அதுக்கப்புறம் வீட்டுல வந்து சௌக்கியமான்னு கேட்க கூட யாரும் இல்லை அப்படிங்கிற. ஓகே, சோ யாவத் எது வரைக்கும், டில் தட் டைம். எந்த டைம்? வித்த உபார்ஜன சக்தக, வித்தம் பணம், உபார்ஜன சம்பாதனம், சக்தக சக்தம் மீன்ஸ் பாசிபிள், it is possible for him to earn, அந்த மாதிரி இருக்கானோ பவதி. தாவத் till that time நிஜ பரிவாரக, அந்த அந்த அவனோட இந்த நிஜங்கிறது வந்து அவனோட ஓன் பரிவாரம் அப்படின்னு எடுத்துக்கணும். நிஜ பரிவாரம் தான் எல்லாமே ரியலி ஸ்பீக்கிங். ஸோ ஓன் பரிவாரம் அப்படின்னு நிறைய இடத்துல வரும். நம்ம முன்னாடி கூட பார்த்தோம், நிஜன்னு ஒரு வேர்ட் வந்தது, ஓன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். குடும்பம், பரிவாரம்னா குடும்பம். தஸ்மின் அவங்கிட்ட, ரக்தக பவதி ஈடுபாடோட இருக்கா அப்படின்னா ஃப்ரெண்ட்லியா இருக்கா, பாசத்தோட இருக்கா அப்படின்லாம் எடுத்துக்கலாம். பஷாத் எப்போ பஷாத், அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, ஜர்ஜர தேகே ஜீவதி சதி, சப்தமி விபக்தி, சதி சப்தமி அகைன், when he becomes old அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. ஜர்ஜர தேகேனா அப்படி நெடுங்கி கலங்கி அந்த உடம்பு வெளத்து போச்சுன்னு சொல்லுவானே, அதுதான் ஜர்ஜர் தேகம். சோ அந்த மாதிரி ஜர்ஜர தேகே ஜீவதி, அவ அந்த மாதிரி உடல் ஓல்டு ஏஜ்ல அப்படி ஆன அப்புறம் அப்படி வாழ்ந்தால், when he lives when he is very old, அப்ப என்ன ஆகும்? கேகே, கேகேனா கிருகே, அதோட சினோனம் 7.1. வீட்டுல
கஹ அப்பி வார்த்தாம் ந பிச்சதி. ஒத்தரும் கூட, கஹ அப்பிங்கிறது அப்படி மீனிங் ஆயிடும். ஒத்தரும் கூட வார்த்தாம்னா நியூஸ் கேட்க மாட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? நியூஸ் போய் கேட்க போறா இல்ல. குஷலம், சௌக்கியமா, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க மாட்டா. வார்த்தாம் ந பிச்சதி, என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்க மாட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சோ இங்க பவதி ஃபர்ஸ்ட் கச்சித் புருஷக, கச்சித் புருஷனா யகன்னு விட்டுக்கலாம். யக யாவத் வித்த உபார்ஜன சக்தக, வித்த உபார்ஜன சக்தகங்கிறது பிரதமா விபக்தி ஏக வச்சனம். யக அதோட அட்ஜெக்டிவ் தான் இருக்கும். எவன் ஒத்த வந்து சம்பாதிக்கிறதுக்கு கேப்பபிளா இருப்பானோ, பவதி கிரியாபதம். தாவத், இந்த யாவத் தாவத் வந்து அட்டாச்சிங் வேர்ட்ஸ். ரெண்டு சென்டென்ஸ் வந்து தென் அப்படின்னு இங்கிலீஷ்ல அட்டாச் பண்ணுமே, அதே மாதிரிதான். தென் நிஜ பரிவாரக, அவரோட ஃபேமிலி 1.1 பிரதமா விபக்தி. தஸ்மின் அப்படிங்கறது வந்து அத்தியாகாரம் பண்ணிக்கணும் நம்ம, இந்த ஸ்லோகத்துல இல்லைன்னு அர்த்தம். அது வந்து சப்தமி விபக்தி ஏக வச்சனா. ரக்தக பவன், அவன் குடும்பம் மட்டும் அன்பாதான் இருப்பான். பக்ஷாத் அவ்யயம். ஜர்ஜர தேகே, அந்த வென் த பாடி இஸ் ஓல்ட் அப்படின்றதுக்கு சரி சப்தமி. வென் தென்கிறதுனால அது சப்தி சப்தமில 7.1 ஜீவதி, அதுவும் சப்தமி விபக்தி ஏக வச்சனம். கேகே வீட்டுல, இது நார்மல் சப்தமி விபக்தி. வீட்டுல அப்படிங்கிறது வீட்டில் அப்படிங்கிறதுனால. கஹ அப்பி ஒத்தரும் கூட 1.1 அவ்யயா. வார்த்தாம், வார்த்தான நியூஸ்னு அர்த்தம். பிரியா விபக்தி ஏக வச்சனம், ஃபெமினின் ஜெண்டர்ல இருக்கு. ந அவ்யயம். பிரிச்சதி கேட்கறது இல்ல, அப்படி ந பிரிச்சதி அப்படிங்கிறதுனால கேட்கறது இல்ல அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கணும். இப்போ இந்த சமாசம் பார்க்கலாம். வித்த உபார்ஜனம், பணத்தோட சம்பாதனம். பணத்தை சம்பாதிக்கிறது நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா நம்ம தித்யா விபக்தி தான் யூஸ் பண்றோம். ஆனா இதுல வந்து வித்தசிய, பணத்தோட தேடல் அப்படின்னு வச்சுக்கோங்க. பணத்தோட சம்பாதிக்கிற திறமை அப்படிங்கிற மாதிரி. ஷஷ்டி தத்புருஷ, ஷஷ்டிங்கிறது வந்து ஒண்ணுல தத்புருஷ சமாசத்தோட எந்த விபக்தி யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த விபக்தி பேரு. முன்னாடி ஸ்லோகத்தை திருதியா விபக்தி யூஸ் பண்ணா திருதியா தத்புருஷ சமாசம். செகண்ட் விபக்தி வந்தனா கிராமம் கதக, அங்க ஏதோ பார்த்தோம் ஜலம் கதை அப்படின்னு வந்தது, அப்போ வந்து திரியா தத்புருஷ சமாசன்னு வரும். சோ அவ்வளவுதான் விஷயம்னு பார்த்தோன்னா அவ்வளவுதான். வித்த ஃபர்ஸ்ட் இப்ப வந்து வித்த உபார்ஜனம் நம்ம அரைவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வித்த உபார்ஜன சக்தக அப்படிங்கிறது. அதுல சக்தக எப்பவுமே சக்தக, ரம் தாத்து, ரக்தக இது மாதிரிலாம் வந்தேன்னா சப்தமி விபக்தி. அதுல புடிச்ச விஷய சப்தமி மாதிரி. சோ வித்த உபார்ஜனே சக்தக, அதுல வந்து ஈடுபட்டிருக்கிற ஆர் பாசிபிளா இருக்கக்கூடிய அப்படிங்கிற எடுத்துக்கணும். நிஜஸ்ய பரிவாரக, உண்மையான குடும்பம், அவனோட குடும்பம்னு அர்த்தம். இப்ப அவனோட குடும்பம் தானே, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஷஷ்டி தத்புருஷ. ஜர்ஜர தேக, ஜர்ஜர தேகங்கிறது வந்து பகுவீகி சமாசத்தை போட்டுக்கா. ஏன்னா நம்ம ஜர்ஜர தேகம்னா நம்ம மீன் பண்றது யக ஜர்ஜர தேகே அஸ்தி சக அப்படிங்கிற அர்த்தம். அதனால பகுவீகி சமாசத்துல வருது இது. ஜர்ஜர நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பகுவீகினா வேற எதுக்கோ அந்த பர்சனுக்கு போறீங்க. ஜர்ஜர தேக எஸ்ய சக, வயசானவனா உடம்பு முடியாதவனா இருக்கிறவனா எவனோ அவன் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு போறது. ஜீவதி ஜீவதக ஜீவந்தி அப்படிங்கிற தாத்து, அது ஜீவதிங்கிற ஒரு தாத்து வந்து இருக்கு. ரக்தக ரஞ்ச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இக்தா பிரத்யம். எல்லா வேர்ட்ஸுமே கிட்டத்தட்ட பிரத்யம் தான், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்கிறதுனால தெரிஞ்ச பிரத்யத்தை மட்டும் சொல்றேன். உபார்ஜனம் அகைன் லுட் பிரத்யம். பட்டாத்து பட்டனம். உப அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. அர்ஜுன் ஒரு தாத்து இருக்கு. அர்ஜயதி அர்ஜயதா அர்ஜயந்தி அப்படிங்கிற சம்பாதனம்னு அர்த்தம். ஜீவதி 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 ஜீவத ஜீவந்தி. இங்க வந்து சத்ரு பிரத்யத்துல இருக்கு. ஏன்னா நம்ம அங்க சப்தமி விபக்தி ஏக வச்சனம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப பிரதமா விபக்தியில வந்து ஜீவத் ஜீவன் அப்படின்னு வரும். பிராதிபதிக்கம் வந்து ஜீவத் அப்படிங்கிற சப்தம் அரைவாகும். பட்டாத்து பட்டன் மாதிரி ஜீவன் அப்படிங்கிற சப்தம் வரும். அந்த ஜீவன்கிற சப்தத்தோட சப்தமி விபக்தி வந்து ஜீவதி அப்படின்னு வரும். பட்டாத்து பட்டன் பட்டதி அப்படின்னு வரும் சப்தமி விபக்தி ஏகவச்சனத்துல. சோ அந்த மாதிரி இங்கேயும் சத்ரு பிரத்யத்துல வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அது. இப்போ யாவத் வித்த உபார்ஜன சக்தக தாவத் நிஜ பரிவாரோ ரக்தக பச்சா ஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தா கோபின பிரிச்சதி கேகே. யார் படிக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் படிக்கணும். மாதங்கி படிக்கிறீங்களா? படிங்க. இல்ல பத்மா இத பாடுறேன்னு இருக்கா.
பாடுங்க பாடுங்க. यावद्विक्तोपार्जनशक्तः स्थावन्निज परिवारो रक्तः पश्चाज्जीवति चर्चरदेहे पश्चाज्जीवति चर्चरदेहे वार्ता कोऽपि न पृच्छति गेहे वार्ता कोऽपि न पृच्छति गेहे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज पूर्णमते. எக்ஸலண்ட், வெரி குட். மாதங்கி நீங்க ஒரு வாட்டி படிச்சுட்டு போக முடிச்சிடலாம். யாவத் வீத்தோ பார்ஜன சக்த யாவத் வித்த யாவத் வித்தோ பார்ஜன சக்தः வித்தோபார்ஜன. ஸோ வித்த உபார்ஜனன் பிரிக்கலாம், ஆர் வித்தோபார்ஜனம் சேர்க்கலாம். ஸ்தாவன் நிஜ பரிவாரோ ரக்தः பஷ்சா ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோ அபி ந பிருச்சதி கேஹே. Very good, well done. Okay, thank you for giving me an opportunity. Thank you, ma'am. ஜி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். No problem. I enjoyed. Okay, bye.